பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாமா? இதுக்கு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதில் 2 வெங்காயத்தை மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 2 தக்காளி எடுத்து நார்மலாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாம். பட்டர் நல்லா கரைஞ்ச உடனே அதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கல்பாசி, 1 பட்டை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நீட்டாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இது கூட ஒரு 4-5 கேஷ்யூ நட்டையும் ஆட் பண்ணி மொத்தமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பன்னீருக்கான மேரினேஷனை பார்க்கலாம். பன்னீரை சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கர்ட் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இது கூட பன்னீர் க்யூப்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மேரினேட்டாக வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இந்த ஃப்ரை பேனில் போட்டு கொஞ்சம் பட்டர் ஊற்றி ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ அது ஃப்ரை பண்ண பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஃபஸ்ட்டு சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான், வேணும் ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பவுடர். இது கூட தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரொம்ப கட்டியாக தோணுச்சுன்னா 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தென் இதில் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக்காக விட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இப்போது கஸ்தூரி மேத்தி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை கொஞ்சோண்டு எடுத்து கையில் கசக்கி மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு சர்விங் பவுலில் ஆட் பண்ணி இது கூட வீட்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணி மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.